புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென் மராக்கனி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதே போன்று புதுச்சேரி வெளியூர் காலாப்பட்டு அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவரும் தேவாலயங்களில் பிறப்பினை பாடி வரவேற்றனர். புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் மற்றும் ரூபாய் 10 லட்சம் குழு கால காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அறிவுறுத்தப்பட்டது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் SBI மற்றும் புதுச்சேரி அரசு கையெழுத்திட்டது. புதுச்சேரி அரசு சம்பள தொகுப்பு மற்றும் காவல்துறை சம்பள தொகுப்பு ஆகியவற்றிற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான் மற்றும் சென்னை வட்டத்தின் உள்ளூர் தலைமை அலுவலகமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் ஹரிதா பூர்ணிமா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு SBI நிர்வாகிகள் கொண்டுவரப்பட்ட சலுகைகள் அனைத்தும் அரசு ஊழியர்களுக்கும் பயன் அடைந்திடும் வகையால் அறிவுறுத்தும்படி வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கு முதலமைச்சர் இது தொடர்பாக உடனடியாக ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 கோடி வரை தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் மற்றும் ரூபாய் 10 லட்சம் குழு கால காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை வழங்குகிறது. வீட்டுக்கடன், கார் கடன் மற்றும் தனிநபர் கடன், குடும்ப சேமிப்பு கணக்கு, SBI ரிஷ்டே ஆகியவற்றிற்கான செயலாக்க கட்டணங்களில் சலுகையும் வழங்குகிறது. குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டத்துடன் பல கவர்ச்சிகரமான சலுகைகள் வழங்கப்படுகிறது. அரியாங்குப்பத்தில் போலி கரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த புதுச்சேரி அரசு மென்துறை ஊழியர் மற்றும் பேக் உரிமையாளர் சகோதரர்கள் இருவர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் தலைமறைவாக 2 பேரையும் அரியாங்குப்பம் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் உள்ள 2184 சதுரடி கொண்ட 23 லட்சம் மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்த புதுச்சேரி அரசு மென்துறை ஊழியராக பணிபுரிந்தவரும் கோட்டீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியில் மதுபான ரெஸ்டோபார் மற்றும் அரிசி கடை வைத்திருக்கும் அரியாங்குப்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்ற பொழுது அந்த இடத்திற்கு உரிமையாளரான வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்டோபார் உரிமையாளர் ஆகிய 2 சகோதரர்கள் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞரின் இடத்தை அபகரிக்க முயன்றது தெரிய வந்தது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா குதண்ட ராமன் உத்தரவின் பெயரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்ட நில மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் தகவலறிந்த 2 குற்றவாளிகளான கோடீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமறைவாகி தப்பி சென்றுள்ளனர். மேலும் போலிகிரி அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 சகோதரர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் போலிகிரிய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி கோவிந்தன் மற்றும் அன்பு கணேஷ் ஆகியோரிடம் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் இருந்த தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த அரியாங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர்.
இதில் 3 பேர் மட்டும் தற்போது சீர்திருத்த பள்ளி பின்புறம் உள்ள சுவர் வழியாக தாவி குதித்து தப்பி ஓடி விட்டனர். இதில் ஒருவர் காரைக்காலை சேர்ந்தவர், மற்ற 2 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த நிர்வாகம் சார்பில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பெயரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் 2026 ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் 2026 ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பூஜை செய்து வழங்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செங்குந்த முதலியார் சங்கத்தினர் மற்றும் நிர்வாகிகள், பாஜக வல்லுநர் பிரிவின் அமைப்பாளர் நாகராஜன், பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், ஆனந்த பாஸ்கர் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் 2026 ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது திருவுருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் பகுதியில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் அரியாங்குப்பம் தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி தெற்கு பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகங்கள், தங்கும் விடுதிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர் கண்ணன், ஆறுமுகம், சஜித், துணை ஆய்வாளர் முருகானந்தம், விஜயகுமார், ஜெயகுருநாதன் மற்றும் 40க்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும், அத்தியாவசிய பணிகள், போக்குவரத்து அறிவிப்பு, வாகன போக்குவரத்து குறித்த ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்தமேடு வார்டு பகுதியில் உள்ள தம்புநாயக்கர் வீதி மிகவும் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் இருப்பதாக இந்த வீதியை புதிய சிமெண்ட் வீதியாக அமைத்த தருப்படி தம்புநாயக்கர் வீதி வாழ் பொது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிறார் குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் காரணமாக தம்புநாயக்கர் வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி முதல் பாரதி வீதி வரை உள்ள சிதலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சாலையாக அமைப்பதற்கு புதுச்சேரி நகராட்சி மூலம்
2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 20,60,60,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா விளையாட்டுப்படை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் தம்புநாயகர் வீதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் மற்றும் புதுச்சேரி நகராட்சியை சேர்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் உடன் இருந்தனர். மேலும் விழாவில் தம்புநாயக்கர் வீதியை சேர்ந்த முக்கிய பெரியவர்களும் விளையாட்டுப்படை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிர் அணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அவர் 5 அடி உயரமுள்ள வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதனை அடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிர் அணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் அணி தலைவி பொறுப்பு வழங்கி கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பிரபாதேவி 5 அடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மணவெளி பகுதியில் உள்ள ராதா மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக பள்ளி ஆசிரியை தனம், அலைஸ் மலர்கொடி, வனிதா மாவன செல்வங்கள், பால்யானி, சமில் அரையன், அச்சனா நேவு ஆகியோர் கிறிஸ்துமஸ் குடிலை மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பள்ளி ஆசிரியை லீமா குழந்தை இயேசுவை பள்ளி தாளாளர் பரமானந்தத்திடம் வழங்க பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் சாண்டா கிறிஸ்துமஸ் தாசாவுடன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி எடுத்து வந்த மாணவர்கள் அனைவரிடமும் காண்பித்து கிறிஸ்துமஸ் குடில் வைத்தார்கள். விழாவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி ஆசிரியை மாலா, வசந்தி, ஸ்ரீ கங்கா, ஜெயச்சந்திரன், கலை செல்வி, பரமேஸ்வரி, நர்மதா, தீபா ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தனி வாரியம் அமைத்து அதற்கு தன் சொந்த பணம் ரூபாய் 100 கோடி ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வரலாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மகளிருக்கான ஜிசிஎம்மின் வாக்குறுதிகள் அறிமுக விழா அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஷான்குமார், நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் சேலை, டி-ஷர்ட், பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் 6 பெண் தலைவர்கள் பெயரில் அறிவித்த திட்டங்கள் விளக்கப்பட்டன. அதன்படி வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம், தர்மா வாழ்வியல் மேம்பாட்டு திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் சுகாதார திட்டம், மணியம்மை பெண்கள் சுயமரியாதை திட்டம், அவையார் பெண்கள் ஆளட்டும் திட்டம், சரஸ்வதி சுப்பையா மகளிர் உரிமை திட்டம் ஆகிய திட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் பெண் நிர்வாகிகள் அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 2026 சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 50,000 நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த மணமகள்களுக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி உதவியும் 10 கிராம் தங்கமும் வழங்கப்படும் என அறிவித்தார். இதேபோல் இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு 6 எல்பிஜி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 35,000 நிதி உதவியும் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்ய ஜேசிஎம் கிட்டும் வழங்கப்படும் என கூறினார்.
கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 60,000 ஓய்வூதியம், குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 20,000 ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்போது ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே உள்ள நிலைகள். 2026 லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கான வரலாற்று வாக்குறுதியை அளித்தார். மேலும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தனி வாரியம் அமைத்தார். அதற்கு தன் சொந்த பணம் ரூபாய் 100 கோடி ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது அறிவிப்பை வெளியிட்டார். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும் பொழுது மாநில வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதியை அறிவிப்பார் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறைகள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்ட பணி ஆணைகளை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடம், 256 செவிலியர்கள் பணியிடம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி, காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் 1700 பேருக்கு முதல் தவணை ஆகியவை பொங்கல் பண்டிகைக்குள் வழங்கப்படும். விளையாட்டுத்துறைக்கு 200 கோடி தருவதாக உள்ளனர். அதிக நிதி மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதனை புதுச்சேரிக்கு வருகை தர உள்ள பிரதமர் அறிவிப்பார். அரசு துறைகளிலும் காலி பணியிடங்கள் தேர்தல் ஆணையம் மூலம் நிரப்பப்படும் என்றார். புதுச்சேரியில் முதல் சர்வதேச கிளாசிக் ஃபைட் செஸ் போட்டி ஹண்டர் குயின் தெரப்பி 2025 தொடக்க விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று குத்துவிளக்கேற்றிய ரிபன் வெற்றி துவக்கி வைத்தார். சாகர் யோகா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் ஹண்டர் குயின் தெரப்பி புதுச்சேரி என்ற முதல் சர்வதேச கிளாசிக்கல் ஃபைட் செஸ் போட்டி 2025 தொடக்க விழா புதுச்சேரி சாய்பாபா சுவாமிகள் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரது மனைவி சிந்து சார்லஸ் உடன் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள், 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெறும் இந்த சர்வதேச கிளாசிக்கல் ஃபைட் செஸ் போட்டி டிசம்பர் 25 முதல் 30ஆம் தேதி 2025 வரை நடைபெறுகிறது. இந்த போட்டிகள் பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களை சார்ந்த வீரர்களும் அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச செஸ் வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போட்டிகள் 200க்கும் மேற்பட்ட ஃபைட் மதிப்பெண் ரேட்டிங் பட்ட சர்வதேச தரநிலை வீரர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. செஸ் போட்டி தொடக்க விழாவின் போது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்து வரும் சமூக சேவைகள் மற்றும் மக்கள் நல பணிகளை புகழ்ந்த தனுஸ்ரீ என்ற பள்ளி மாணவி வாசித்த கவிதை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையாற்றும் பொழுது இளைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலேயே இந்த செஸ் போட்டி நடத்தப்படுகிறது. தமிழகத்தை சேர்ந்த பலர் உலக அளவில் செஸ் விளையாட்டில் புகழ் பெற்றுள்ளனர். அதே போல் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்களும் உலக அரங்கில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என உரையாற்றினர். வெளியூர் மாதா கோவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் வெளியூர் லூர்து அன்னை திருத்தலம் பிரான்சில் உள்ள லூர்துவில் உள்ள திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக உலகிலேயே 2வது லூர்து அன்னைக்கான ஆலயமாகும். முக்கிய நிகழ்வாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் தூய லூர்து அன்னை மாதா திருத்தலத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த அருட்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசா, உதவி பங்கு தந்தை டோமினிக் சாவியா கலந்து கொண்டனர். தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாற்று மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது.
கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்களால் அலங்கரிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். இதே போன்று புதுச்சேரி, காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவரும் தேவாலயங்களில் பிறப்பினை பாடி வரவேற்றனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்த கூடப்பாக்கம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு மாத நாட்காட்டியினை வழங்கினார். தொடர்ந்து கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தேசிய புத்தக கண்காட்சியில் மன்னர் மன்னன் அறக்கட்டளை சார்பில் கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் கடந்த 19/12/2025 முதல் 29ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் நாள்தோறும் மாலையில் ஓர் இலக்கிய நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மன்னர் மன்னன் அறக்கட்டளை சார்பில் கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். பைரவி, ஏகாம்பரம், மதன், கலைவாணி, கணேசன், விசாலாட்சி, மாலதி, ராமலிங்கம், தேவி சுந்தரசேகர் உள்ளிட்ட தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். அலியான்ஸ் பிரான்சிய தலைவர் பேராசிரியர் வெங்கட்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வந்தவாசி அரசு கல்லூரி முனைவர் எழில் வசந்தன், தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். சபாநாயகர் செல்வம் கவிஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினர். செயலர் வள்ளி, சரஸ்வதி, வைத்தியநாதன், குமரவேல், பச்சையம்மா, பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக பேராசிரியர் பாச் ராமலிங்கம் வரவேற்றார். நிறைவில் கண்காட்சி செயலர் அரங்க முருகையன் நன்றி கூறினார். சின்னக்கோடுகுப்பத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினரும் KMR குழுமத்தின் தலைவருமான ஆன கபாலி கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று 2026ற்கான தினசரி கேலண்டர் மற்றும் கலர் கோல மாவுகள் வழங்கினர். அப்போது சின்ன கோட்டக்குப்பம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபக தலைவர், முன்னாள் பாரத பிரதமர், பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாயின் 101வது பிறந்தநாள் விழா மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் திருவுருவப்படத்திற்கு மலர்கள் தூவி புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தி பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த தினத்தை நல்லாட்சி தினமாக கொண்டாடுவதன் நோக்கத்தை பற்றியும், வாஜ்பாய் நம் பாரத தேசத்திற்கு அர்ப்பணித்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பற்றியும், உள்கட்டை அமைப்பு வசதிகளை மேம்படுத்திய சாதனைகளையும், போக்ரான் அணுகுண்டு சோதனை, கார்கில் போர் வெற்றி உள்ளிட்ட சாதனைகள் பற்றியும் மாநில தேர்தல் மேலாண்மை குழு இணை கன்வீனரும் வெளியூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வம் எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், வணிக பிரிவு அமைப்பாளர் சத்யராஜ், மாநில போர்ச்சுகோள் அமைப்பாளர் பிரவீன்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருச்சந்திரன், ராஜேஸ்வரி, மூத்த நிர்வாகி பத்மநாபன், பச்சையப்பன், சரவணன், கனகராஜ், மாவட்ட நிர்வாகிகள் விஜயகுமார், சின்னத்தம்பி, லைன் சுரேஷ், சுரேஷ்குமார், செல்வகுமார், மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் விக்ரமாதித்தன், தொகுதி நிர்வாகிகள் மோகனநாதன், முனிராசன், இளவரசன், பூபாலன், ஸ்ரீனிவாசன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் அனுராதா, ராஜகோபாலன், மஞ்சுளா, ரோஹிணி, வாசுகி, அனிதா, தொகுதி தலைவர் அங்காளம்மன்,
உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி கேந்திரம் கிளை அணி பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 2026 ஆண்டிற்கான கேலண்டர், சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் விடுவிடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் 2026 ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் அரிசி, சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கலைநகர் பகுதியில் இன்று நடைபெற்றது. அங்கு உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு விடுவிடாக சென்று வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி விடுவிடாக சென்று 2026 ஆண்டிற்கான தினசரி கேலண்டர், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கணேஷ் நகர், ராமலிங்கம் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விடுவிடாக சென்ற இந்த கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி சீனியர் அக்ரோ டெக்னாலஜிஸ்ட் அசோசியேஷன் புதுச்சேரி மூத்த வேளாண் வல்லுநர்கள் சங்கம் சார்பில் இன்று மாதாந்திர நாள்காட்டி வெளியீட்டு விழா நடைபெற்றது. பாண்டிச்சேரி சீனியர் அக்ரோ டெக்னாலஜிஸ்ட் அசோசியேஷன் புதுச்சேரி மூத்த வேளாண் வல்லுநர்கள் சங்கம் சார்பில் இன்று மாதாந்திர நாள்காட்டி வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மூத்த வேளாண் விஞ்ஞானி சுப்பிரமணி நாள்காட்டியை வெளியிட்டு வேளாண் வல்லுநர்கள் சங்க தலைவர் அக்ரி லட்சுமணன் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் மோகன், சவேரி பொருளாளர் பேத்த பெருமாள், முன்னாள் தலைவர் கிருஷ்ணகுமார், மூத்த வேளாண் வல்லுநர்கள் காரைக்கால் பகுதியை சார்ந்த மூத்த வேளாண் வல்லுநர் பாண்டியன், ஏனாம் பகுதியை சேர்ந்த மூத்த வேளாண் வல்லுநர் வேணுகோபால் மற்றும் EC மெம்பர்கள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.